எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி வினோலியா. ஆஃப்டர் லாங் டேஸ் நம்ம வீடியோ எடுக்கலான்னு பிளான் பண்ணப்போ ஒரு அண்ணன் வந்து இன்னைக்கு நம்ம வந்திருக்க அந்த கோயிலை டாக் பண்ணாங்க. ஆனால் எக்ஸாக்டா என்ன லொக்கேஷன் அப்படின்றத வந்து ஷேர் பண்ணல. கிட்டத்தட்ட 2 நாளா தேடி கண்டுபிடிச்சிருக்கேன் இந்த கோயிலை. இந்த கோயிலை பத்தியும் இந்த கோயிலோட அமைப்பு எப்படி இருக்குன்றதையும் இந்த காணொலி மூலமா பார்த்துடலாம். இந்த கோயில் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, இது தஞ்சாவூர் மாவட்டம் கருக்காக்கோட்டை போற வழியில ஒரு நெல் கோடனுக்கு பேக் சைட்ல தாங்க இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த ஊரோட எக்ஸாக்டான பேர் வந்து எனக்கு சரியா தெரியல, அதனாலதான் இந்த நெல் கோடனை வந்து சொல்றேன். நாங்களே இந்த இடத்த வந்துட்டு தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக ஈச்சங்கோட்டை, அப்புறம் அதுக்கு பக்கத்துல இருக்க தெக்கூர், இந்த ஊரெல்லாம் போய் தேடி கண்டுபிடிச்சி வந்திருக்கோம். சொன்னவங்க தெக்கூர்னு சொன்னதுனால மட்டும் அந்த ஏரியாலாம் நாங்கள் போய் பார்த்தோம். பட் பெருசா எதுவும் கிடைக்கல. ஆக்சுவலி இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200 வருஷம் பழமையான ஒரு ஐயனார் கோயிலுங்க. கிட்டக்க வந்து பாக்குற வரைக்குமே இந்த கோயில் வந்து இருக்கா அப்படின்றதே வந்து டவுட்டா தாங்க இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த இடம் இருக்கு. ஃபுல்லா பாருங்களேன், வயல்வெளியா இருக்கும். இந்த வயல்வெளிக்கு நடுவுல இந்த கோயில் வந்து மறைஞ்சு கிடக்கு. சும்மா சொல்றதுக்கு இல்லைங்க, கோயில் வந்து நல்லாவே இருந்திருக்கு. ரொம்ப பழசு தானே, ஸோ பார்க்கறதுக்கு ரொம்பவே அற்புதமாக தான் இருக்கு. ஆனால் இப்போ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்க பாலடைஞ்சு போய் செடி கொடியெல்லாம் மண்டி போய் இருக்கிறதுனால பார்க்கறதுக்கு கொஞ்சம் வந்து பயங்கரமாக இருக்க மாதிரி இருக்கு. அங்கே தெரியுது பார்த்தீங்களா, இதுதான். இங்கேருந்து பார்த்தாலே தெரியும் பாருங்களேன், கோயிலோட கோபுரம் அங்கே இருக்கு. இது சுற்றி இருக்க இந்த காம்பவுண்ட் மாதிரி இருக்க இடம்லாம் உடஞ்சிருச்சு. அண்ட் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சின்னதாக தான் சிலை இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்றத போய் பார்க்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பெருசாக ஆள் நடமாட்டமே கிடையாதுங்க இந்த இடத்துல. அதனால வரவங்க கொஞ்சம் சேஃபாக வந்துக்கோங்க. ஒருத்தர்னா 2 பேர் கூட சேர்ந்து வந்துக்கோங்க. இங்கே பாருங்க, எவ்வளோ பெரிய குதிரை சிலை இருக்குது பாருங்களேன், வேறு மாதிரி இருக்குல்ல. இது பாருங்க, இதுக்கு பண்ணிருக்க அந்த அலங்காரம் மாதிரியான அந்த ஒரு கொடி மாதிரியா போடுவாங்களா, சோ அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே அழகா பண்ணிருக்காங்க. நல்லாதான் இருந்திருக்கு. இங்க பாரு, இதுலயே தலையெல்லாம் இருக்க மாதிரி இருக்கு பாரு. 1 2 3 4. ஆக்சுவலி எப்பவுமே நம்ம குதிரை சிலையில வந்து பாத்தீங்கன்னா அலங்காரத்துக்கு உங்களுக்கு போர்வை போத்துன மாதிரி அந்த மாதிரி பார்ப்போம். ஆனா இந்த குதிரை சிலையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு மனுஷனோட தலை இருக்க மாதிரி செஞ்சிருக்காங்க. வித்தியாசமா இருக்கு. இது வந்து ஐயனார் சிலைன்னு நினைக்கிறேன். ஐயனார் சிலை தானே? ஆமா. ஸோ இங்க இந்த இடத்துலயே பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஐயனார் சிலை வச்சிருக்காங்க. தென் அதுக்கு அந்த சைடு ஆப்போசிட்ல அதே குதிரைக்கு பின்னாடி ஒரு மண்டபம் மாதிரி வச்சிருக்காங்க. பட் அது என்ன சாமி இருந்ததுன்றது தெரியல. பட் அந்த சாமி இல்லை. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயிலோட நுழைவு வாயிலுங்க. அட்டைப்பூச்சி எல்லாமே இருக்கு. அது தப்பா எடுத்துக்காதீங்க, நான் உள்ள செருப்போடு தான் போறேன். காரணம் என்னன்னா உள்ள வந்து பாம்பு பூச்செல்லாம் நிறைய இருக்கு. ஸோ அந்த காரணத்தினால போறேன். பார்த்துக்கோங்க. இங்க பாருங்க, யானைப்பா, எவ்வளவு பெரிய யானை சிலை இருக்கு பாருங்களேன். செம்மையா இருக்கு. ஆனா அந்த தும்பம் எல்லாம் உடஞ்சிருக்கு. இங்க ஒரு அறை வச்சிருக்காங்க. ஸோ உள்ள என்ட்ரன்ஸ் ஆனோடனே உள்ள ஒரு அறை வச்சிருக்காங்க. இந்த அறைக்குள்ள நிறைய விறகுகள்லாம் கிடக்கு. மேபி இது வந்து சமையலுக்கான அறையா கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனா எதுக்கு இதை எப்படி வச்சிருக்காங்கன்னு தெரியல. தென் இங்கே பாருங்கப்பா, ஒரு என்ன சொல்றது, 2 பக்கமும் நம்ம வாயு காவலர்கள் வச்சிருப்பாங்கல்ல, ஸோ அது மாதிரி. பட் இந்த சிலைகளை பாருங்களேன், ஒரு ஏலியன் இருந்துச்சுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த சிலைகளை ஏற்படுத்தியிருக்காங்க. இது ஆக்சுவலி இப்போதான் செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது பழசா இருக்கிறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு கிடையாது. பட் இதை ஏன் இப்படி செஞ்சிருக்காங்கன்னு தெரியல. எட்டிந்து பார்த்தா டக்குன்னு பாக்குறதுக்கு நமக்கு ஒரு மாதிரி திகில் கலப்புற மாதிரி தான் இருக்கு இந்த சிலைகள். இதுக்குள்ளதான் வந்து பாத்தீங்கன்னாக்க ஐயனார் சாமியோட சிலை இருக்கு. இதோ உள்ள ஆனா அவங்க பூட்டி வச்சிருக்காங்க. இன்னமும் பாருங்களேன், அவங்க பண்ணிருக்க இந்த ஆர்கிடெக்சர்ல பாருங்களேன், இன்னுமே அந்த காலத்து அந்த பெயிண்ட் எல்லாமே இருக்கு. பச்சை கலர், மஞ்சள் கலரு, அப்புறம் காவி கலர் எல்லாமே இருக்கு. இது மேக்சிமம் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த நாயக்கர்கள் அதான் கிட்டத்தட்ட 200 வருஷம் அந்த பீரியட்ல, அந்த டைம் பீரியட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கலர்ஸ்ல யூஸ் பண்ணியிருந்தாங்க. இது பெரிய கோயிலா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவ்வளவு பெரிய கோயில்லாம் கிடையாது.
சின்ன கோயில் தான். ஆனால் இவங்களோட அந்த ஆர்கிடெக்சர்ன்றது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே அழகாக இருக்குங்க. இதை வந்து ரெனோவேட் பண்ணணும், அதாவது ரீஸ்டோரேஷன் பண்ணி இதை சரி பண்ணணும் அப்படின்னு நினச்சா தாராளமாக பண்ணலாம். பயமாக வேற இருக்கு, பாம்பு எதுவும் இருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. மேலே இருந்த கல்லெல்லாம் இடிஞ்சு கீழே விழுந்துருக்கும் போல இருக்கு. வந்து பாருங்க பின்னாடி இதெல்லாம் இடிஞ்சு விழுந்துருக்கு பாருங்க. பின்னாடி கோபுரத்தில் இருக்க அந்த கற்கள் எல்லாமே இடிஞ்சு பாதி சேதமாயிடுச்சு. இது எப்படி கட்டியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு, அதாவது கருவறை முழுக்க பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு செங்கற்களை வச்சு கட்டியிருக்காங்க. செங்கற்களை வச்சு கட்டிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு கருங்கற்களை அதுக்கு பின்னாடி வச்சு இந்த கோயிலை வந்து எழுப்பியிருக்காங்க. எந்த ஒரு சேதமும் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக அந்த மாதிரி கட்டியிருக்காங்க. பட் இருந்தாலும் காலநிலை மாற்றங்களால இந்த கருவறை வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு சதஞ்சு கீழே விழுற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கு. மேல இருக்க டிசைன்லாம் பாருங்களேன், இன்னுமே அவ்வளோ அழகா இருக்குங்க. அங்க இருக்க மேல இருக்க அந்த மனுஷ மாதிரி இருக்க உருவத்துக்கு மேல இருக்க டிசைன்லாம் பாருங்களேன் எவ்வளவு மைன்யூட்டா செஞ்சிருக்காங்கன்னு. இதுக்கு மேலேயும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், ஆனா அதெல்லாம் வந்துட்டு இடிஞ்சிருச்சு போல இருக்கு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த காம்பவுண்ட்லாம் இதோ அங்க பாருங்க, காம்பவுண்ட்ல வந்துட்டு வேரெல்லாம் வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்சு இதை நம்ம சரியா பராமரிக்காம விட்டுட்டோம் அப்படின்னாக்க இன்னும் எவ்வளவு காலம் இருக்கும் அப்படின்றது கேள்விக்குறியான ஒரு விஷயமா தான் இருக்கும். இந்த இடத்த பற்றி பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த வீடியோவில் பெருசாக வந்து இந்த கோயிலை பற்றி எதுவும் சொல்லியிருக்க மாட்டேன். மேக்ஸிமம் ஒரு 200 வருஷம் பழசு அப்படின்றது நம்மளோட அனுமானத்தில் தான் இந்த விஷயத்தையே நான் சொல்லியிருக்கேன். காரணம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு அண்ணா டேக் பண்ணதுனால மட்டும்தான் இந்த இடத்த பற்றி நமக்கு தெரிஞ்சுது. இதை பற்றி நான் சரியான வரலாறு நான் தேடி பார்த்தப்போ எதுவுமே நமக்கு கிடைக்கல. இன்கேஸ் இந்த ஊரில் உள்ளவங்க எதுவும் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாக்க இந்த இடத்த பற்றியும் இந்த கோயிலோட வரலாறை பற்றியும் உங்களுக்கு தெரிஞ்சுனாக்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போதைக்கு டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5:30 தாங்க ஆகுது. ஆனால் அந்த 5:30க்கே இந்த இடத்த பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி நமக்கு திகில்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு பயம் கலந்த ஒரு விஷயம் வந்துகிட்டே இருக்கு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பெருசா ஆள் நடமாட்டம் கிடையாது. இந்த இடம்லாம் பாருங்களேன், யாருன்னா வந்தா கூட நமக்கு தெரியாது. ஃபுல்லா வந்து பாலடிச்சு போன மாதிரி இருக்கு. அண்ட் இந்த கோயிலை சுத்தி கேட்குற அந்த பூச்சிகளோட அந்த ரீங்காரமே வந்துட்டு நமக்கு ஒரு மாதிரி பயத்தை கலப்புற மாதிரி இருக்குங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, வரவங்க யாரா இருந்தாலும் கொஞ்சம் பகல் டைம்ல இந்த இடத்துக்கு வந்துட்டு போயிடுங்க. நைட் டைம்ல வந்துட்டு ஒரு ஈவினிங் டைம்ல வரத்துக்கு ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா இந்த டைம்ல நிக்கிறது எனக்கே ஒரு மாதிரி பயத்தை கலப்புற மாதிரி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இப்ப எனக்கு 60 வருஷம் 65 வயசு அது எனக்கு. அதுக்கு முன்னில இருந்து இந்த கோயில் இருக்கு. அப்படிங்களா? ஏன்னா அந்த கோயில் வந்துட்டு பராமரிக்கிறது அது மாதிரி எதுவும் இல்லையாண்ணா? இல்ல பராமரிக்கிறது வந்து இப்ப இந்த சென்டர் கட்டினதுக்கு பிற்பாடு கட்டுறதுக்கு சாங்ஷன் ஆயிடுச்சு. சாங்ஷன் ஆனது திருப்பி எடுத்து ஸ்டெப் எடுத்து பாக்குறதுக்கு இப்ப வாய்க்கல. அப்படிங்களா? சரிண்ணா. சரி. ஊர் பேரு காசவளநாடு தெக்கூர். காசவளநாடு தெக்கூர் ஊர் பேரு. இந்த ஊர் பேரு தெரியாமலே தேடி அலைஞ்சிட்டு இருக்கோம். கோனூர் தெக்கூர் ஒண்ணு, காசவளநாடு தெக்கூர் ஒண்ணு. அதனாலதான் மொட்டையா தெக்கூர்னு சொன்னாக்கா இந்த தெக்கூர்னு தெரியாம அந்த தெக்கூர்னு தெரியாம போயிடறாங்கன்னு தான் இப்படி வச்சது. அப்படிங்களாண்ணா? ஆமா. நாங்க உண்மையா இது தெரியல எங்களுக்கு. நாங்க வந்து தெக்கூர்னு இன்னொரு நீங்க சொன்னீங்களா கோனூர் தெக்கூர், அங்க போயிட்டு நாங்க ஒரு கோயில எடுத்து போட்டு அதுக்கப்புறம் இது தெரியாம தேடி அங்க இங்கன்னு கேட்டு அதுக்கப்புறமா இந்த இடத்துக்கு நாங்க இங்க வரத்துக்கே 3 நாள் கிட்ட நாங்க தேடி அலைஞ்சிட்டு அந்த மாதிரி. ஆமா. இல்ல அதனாலதான் யாரு கேட்டாலும் விவரமா சொல்றது. இதுவும் 18 பட்டு ஊரு சேர்ந்ததுதான், அதுவும் 18 பட்டு ஊரு சேர்ந்ததுதான். வந்து பாம்பு இது வரைக்கும் கிடக்குனாக்க இன்ன வரைக்கும் ஆராயா எதுவுமே பண்ணது கிடையாது. அப்படியே சுத்தி வர செய்ய பண்ண அப்புறம் கோயில் மேல ஏறி படுத்துட்டு திருப்பி அதான் இறங்கி உள்ள போயிடும். எந்த மனுஷனுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. ஃபைனலாக இந்த ஊரோட பேர் தெரிஞ்சிருச்சுங்க. இந்த அண்ணா வந்தவங்க அவங்க கிட்ட கேட்டோம், இந்த ஊரை பற்றியும் இந்த கோயிலை பற்றின விஷயங்கள் கேட்டப்போ தான் தெரிஞ்சது இது காசவளநாடு தெக்கூர் அப்படின்ற ஊராங்க. காலையில் 10 மணிக்கு திரும்ப தேட ஆரம்பிச்சதுங்க. இப்போ தான் ஒரு ஈவினிங் ஒரு 4:30 போல தான் இந்த கோயிலை நான் கண்டுபிடிச்சி வந்திருக்கேன். ஸோ நீங்கள் வரவங்க யாராக இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமாகவே இந்த இடத்துக்கு வந்து வீடியோ எடுத்துகிட்டு போயிருங்க. அண்ட் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாருமே மீட் பண்ணுறேன். நன்றி.